தலைமை அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெண் ஊழியர்கள் இருக்காங்க. சோலி முடிச்சு போன பிறகு அவங்க என்ன சொல்லி பேசுவீங்க? சொர்ணாக்கா கிளம்பிட்டாங்கடா. சொர்ணாக்கா ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்புறம் அவங்க மீட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்படி ஒருத்தர் எல்லாரும் பார்த்துக்கிட்டு என்ன நான் சொல்றா பாருங்க, நான் யாருக்கு என்ன த்ரோ 1 hourல இந்த ஒர்க் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்களாலே அதை முடிக்க முடியாது. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். அவங்க சொல்லி முடிச்சு போனதுமே நாங்க வந்து ஐ கான்டாக்ட் தான் ஃபர்ஸ்ட். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவரோட நிக் நேம் வந்து அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பாவா? பாஸை நாங்க எப்பவுமே செல்லமா தலைவினே கூப்பிடுவோம். ஓ ஆஹா. எப்பெல்லாம் உங்க பாஸை பாக்குறப்ப நீ பாஸா இல்ல மாமியாரா அப்படின்னு தோணும்? இந்த மாதிரி ரக்கடா இருக்கும் சார் அவங்க ஃபேஸே. அவங்க நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பர்சனல் இஷ்யூன்னு சொன்னா ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது என்ன பர்சனல்? அதுதான் பர்சனல்னே சொல்லட்டுமே. என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேங்க? நானே விசித்திரமான ஆள், ஏன்ட்ட விசித்திரமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க சார்? ஆர்கனைசேஷன் என்ன சார்? ஆர்கனைஸ்டா இருக்கிறது ஆர்கனைசேஷன். தெரியலமா. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. அங்கிட்டே போகுது. இப்ப இவங்களை பிடிப்போம். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும். எப்பெல்லாம் இதுங்க பண்ற அழிச்சாட்டியத்தை பாக்குறப்ப மருமக மாதிரி தோணுது? போன்ல எப்ப பார்த்தாலும் சேட்டிங். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். யூடியூப் பாக்குறது. சோதிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கால்ஸ் நீங்க ஒரு 10 சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தான் அவங்க 5 பண்ணுவாங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? திலீபன் எனக்கு ஒரு ஹெல்ப், நான் விஜய் டிவி வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். என்ன ஏதேதோ பேசுறியா? உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே இல்லை, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. சார் எமோஷனல் டிராமாஸ் பேம்பர்டா நாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. சோ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஏத்துக்கத்தானே வேணும். வீட்ல அழுது பழக்கம் ஆயிடுச்சு சார். நீலாம் நான் சொல்லாமலே பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். நேரா சொல்லாம ஒரு மாதிரி. கண்டிப்பா என் டீம்ல இருக்கவங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணா பெருமை தானே சார் படுவோம். அதானே படணும் அவங்க. எனக்கு மேனேஜரா நான் ப்ரமோஷன் கிடைச்சப்போ நான் தான் மேனேஜர் நம்ப வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாத்தையும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சோ அதுல போய் என்ன ஃபிட் பண்றதுக்கு எல்லாரும் நான் தான் மேனேஜர் வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு என்னோடது. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஒரு விமன் கல்யாணம் ஆனவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன். நான் ரெடியா இருக்கேன். ஹஸ்பண்டால சிறப்பான ஆள் நீ. ஹஸ்பண்ட் வேலையை விட்டு உங்க கூட போவாங்களா? அவன் ஏன் வரணும்? நான் போறேன். இல்ல கிட்ட யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இல்ல உங்க குழந்தை இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க நான் ரெடியா இருக்கேன். நீங்க சொல்றீங்க சோதிக்காதீங்க. கட்சா அவர் கண்டிப்பா வருவார் மேம். அவருக்கு கிடைச்சா நான் போவேன். இது மாறிடுச்சு, நாங்க எல்லாருமே போவோம். எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. அவங்க நம்மள ஷீல்டு மாதிரி கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு தப்புனாலும் they will protect us. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து வெளில வந்து நம்மள இறக்கி கொடுக்கவே மாட்டாங்க, தூக்கி அப்படியே நிறுத்துவாங்க. அதுலலாம் கெத்து. நம்மள நீங்களா யாருடா? How do I tell you? நம்ம டீமை வந்து யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். எதனா ஒரு கெட் டுகெதர் ஸ்டேஜுக்கு போறோம், நம்மள கொண்டு போனோம்னா கண்டிப்பா நம்மள ஒரு ஃபீமேல் பாஸால மட்டும்தான் சார் முடியும். நான் தான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். ஏன் வாவ் இப்படி இருக்காங்க, நம்மளும் அடுத்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது